ஜோனத்தான் கோஃபோத் என்கிற வடச்சீனாவில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போன அந்த தேவ மனிதர் 3 வருஷம் ஜெர்மன்ல இருந்து புறப்பட்டு போய் சவுமணிட்டே இருக்கிறார், எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்கன்னு. ஒரு அசைவு வரல. ஜோனத்தான் கோஃபோத் 3ஆம் வருஷம் முடியும் போது அழுதுட்டார் ஆண்டவர்கிட்ட. 3 வருஷம் ஜெபிச்சு போராடுறேன், இன்னும் எழுப்புதல் இல்லையா ஆண்டவரே, எதுக்கு கொண்டு வந்தீங்க, ஏன் கொண்டு வந்தீங்க, ஒரு ஜனம் ரட்சிக்கப்படலையே, ரொம்ப வேதனைப்பட்டா. ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் மிஷினரிகள் மற்ற ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார், கொஞ்சம் ஜனங்கள் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே எழுப்புதலை தாருன்னு அழுத போது இந்த ஃபுல்பிட் மாதிரி அந்த ஃபுல்பிட் பக்கத்தில் இயேசு வந்து நின்றாராம். ஜோனத்தான் கோஃபோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா, ஜோனத்தான் எழுப்புதலை பார்க்கணுமான்னாரா. ஆமா ஆண்டவரே. ரியலி? ஆமா ஆண்டவரே. மேடையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் மேலே உனக்கு அவ்வளவு கசப்பா இருக்கு, நீ எங்க கூடி எழுப்புதலை பார்ப்பேன்னாராம். மேடையில் இருக்கிற அந்த மிஷினரி மேலே உனக்கு அவ்வளவு கசப்பு இருக்கு, நீ எங்க கூடி ஊழியத்தில் எழுப்புதலை பார்ப்ப. உடனே ஜோனத்தான் கோஃபோத் 2 கைகளை உயர்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே நான் இன்னும் அதை சரி பண்ணலையே, நான் மன்னியோன்னு ஒப்பு கொடுத்து அழுதாராம். அழுது அடுத்த நிமிஷம் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். மேடையில் ஒரு பாஸ்டர் அவங்க அப்பாவை கொன்ன ஒரு மனுஷனை கொல்றதுக்காக பாஸ்டர் பைபிளோட சேர்த்து ஒரு துப்பாக்கியும் வைத்துட்டு அலைஞ்சாராம் அவரை கொலை பண்றதுக்கு. இங்க ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அந்த மனுஷனையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். அதே மேடையில் அந்த துப்பாக்கியை உடைச்சு கீழே தூக்கி போட்டாராம். ஆமென். ராக்காலம் சோதிச்சு பார்க்கணும் நம்மளை.